பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த மத்தியான வேளையிலே நாம் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் இந்த 1ஆம் தேதியில நம்மளை ஒன்று கூட்டி இருக்கிறார். இந்த வேளை நமக்கு கர்த்தர் ஈவாய் கொடுத்த ஜெப வேளை. இந்த வேளையில அநேகருக்காக, தேசத்துக்காக, அநேக பாடுகள் மத்தியில, வியாதிகள் மத்தியில, பாரங்கள் மத்தியில கடந்து போகிறவர்களுக்காக நம்ம ஜெபங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். இந்த வேளையில எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. உங்க காரியத்தில் இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த ஜெப வேளைக்கு நேராக கடந்து போக போகிறோம். எரேமியா 33:22 இப்படியாய் சொல்கிறது, என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். தாவீதின் சந்ததி, ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் கிறிஸ்து என்கிற ஒரு இரட்சகருக்கு கீழே அவருடைய கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்த அந்த சந்ததியாகிய நம்மை, அவருக்கு ஊழியம் செய்கிற வீட்டுகளுக்குள்ளால இருந்து அநேகருக்காக ஜெப வேளையில தரித்திருக்கிற உங்களை, அநேகருக்காக வேண்டுதல்ல ஆண்டவர் முன்பாக காத்திருக்கிற உங்களை கர்த்தர் இது ஒரு ஊழியம் தாங்க, ஜெபிக்கிறது ஒரு ஊழியம்தான். ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையிலையும் ஆண்டவர் கரத்துல நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய இந்திய தேசத்துக்காக, எல்லா வளமும் பொருத்தின இந்த தேசத்தை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து, எல்லா வளமும் இருக்குது, ஆனா ஏசப்பா அறியப்பட வேண்டிய விதத்துல நம்ம தேசத்துல அறியப்படணும். அநேக இடங்கள்ல ஏசப்பாவை சொல்கிறதற்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தேசத்துல சுவிசேஷம் சொல்ல முடியாது, கூடி ஆராதிக்க முடியாது. ஆண்டவரே, நீங்க எங்க தேசத்துல ஆண்டவரே நீங்க எழுந்தருளுங்கப்பா. எங்க தேசத்துல ஆண்டவரே எப்படி ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின நீர் எப்படி மகிமை பொருந்தினவரா இருக்கிறீரோ அப்படி உங்க மகிமையோட எங்க தேசத்துல கர்த்தர் எழுந்தருளும்படியாய், ஒருவனும் தன் அயலானுக்கு உம்மை பற்றி சொல்ல வேண்டிய நாட்கள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் தேசத்துல வெளிப்படும்படியாய், எல்லா மாமிசமான கண்களும் அதை காணும்படியாய், இவர்தான் தெய்வம் என்கிறதை அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு மிசை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்தி ஏசப்பா எங்க தேசத்தை தார ஆண்டவரே. எங்க தேசம் உம்மை அறிகிற அறிவினால நிரப்பப்பட்டுட்டும் ஆண்டவரே. மாமிசமான எல்லா கண்களும் உங்களை மகிமையாய் பார்க்கட்டும் ஆண்டவரே. எல்லா கண்களுக்கும் ஏசப்பா ஆண்டவர் நீர்தான் தெய்வம் என்கிறதை காணும்படியான சிலாக்கியம், உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நீர் ஒருவரே கர்த்தரப்பா. இதை எங்க தேசம் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்க எல்கையெல்லாம் ரட்சிப்பென்று கர்த்தர் எழுதும்படியாய் ஆண்டவரே, எங்க தேசத்தின் வாசல் துதியாய் மாறும்படியாய் அப்பா கரத்துல தேசத்தை தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகிறவர்கள், எங்க மேல அதிகாரம் செய்கிறவர்கள் எல்லாரையும் தாரோம் ஆண்டவரே. எல்லாரும் உம்முடைய கரத்துல இருக்கிறாங்க. எல்லாருடைய இருதயத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க. உமக்கு சித்தமானபடி ஆண்டவரே, நீர் இந்திய தேசத்தை குறித்து என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்துக்கு நேராய் எல்லா இருதயங்களும் திருப்பப்பட ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறப்பா. மனுஷீக திட்டங்கள், மாமிச திட்டங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், புயபலத்தால பணபலத்தால போடப்படுகிற எல்லா திட்டங்களை தேசத்தில் அதமாக்கி ஆண்டவரே பரலோகம் எங்க தேசத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறதோ அந்த திட்டம் எங்க இந்திய தேசத்துல நிறைவேற தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இயற்கை வளங்கள் அநேக உண்டு ஆண்டவரே, பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படட்டும், வயல் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, நீர்நிலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா மலைகளை, குன்றுகளை, கடல்களை, சமுத்திரத்தை உண்டு பண்ணினவர் நீர் ஆண்டவரே. எங்க தேசத்தின் அப்பா இயற்கையாய் கத்தர் தந்த எல்லா வளங்களை கத்தர் ஆசீர்வதிக்க தந்து ஜெபிக்கிறப்பா. அப்படி ஏசப்பா ஆண்டவரே, கலந்த நாள்ல எங்க தேசத்துல இயற்கையின் அழிவுனால ஆண்டவரே எத்தனையோ அப்பா ஸ்தோத்திரப்பா மக்கள் அப்பா, குழந்தைங்க முதல் வயதானவங்க வர, ராத்திரி படுக்க போனவங்க மறுநாள பார்க்க முடியல ஆண்டவரே. இயற்கையினால ஏசப்பா அப்படிப்பட்ட அழிவுகள், நாசங்கள் இனி தேசத்துல வேண்டாம் ஆண்டவரே. இயற்கையினால் வருகிற அழிவுகள் தேசத்துல தடுத்து நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னீரே ஆண்டவரே. தேசத்துல ஆண்டவரே இயற்கையை கத்தரப்பா, எந்த மனுஷனை நான் இனி அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரே நோவாவுக்கு அடையாளத்தை கொடுத்தீங்களப்பா ஆண்டவரே. நாங்க தேவ பிள்ளைகள் உங்க பாதத்துல இந்த 1ஆம் தேதி மத்தியான வேளையில ஜெபிக்கிறப்பா. இனி அழிவு, இனி நாசம் ஆண்டவரே கூக்குரல் வேண்டாப்பா. எத்தனை பேர் ஆண்டவரே குழந்தைகளோட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே அப்பா ஒரு ஏமாறுதலோட ஆண்டவரே விரக்தியோட அப்ப மரணித்திருப்பாங்கப்பா ஏசப்பா. பயங்கரமான ஆண்டவரே ஓலங்களோட மரித்திருப்பாங்களப்பா. அப்படிப்பட்ட அழிவுகள் இனி தேசத்துல வேண்டாம் ஆண்டவரே. கத்தர் அப்பா தேசத்தை பாதுகாக்கும்படியாய் கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. இயற்கையினால் வருகிற அழிவுகளுக்கு, பெருவெள்ளங்களுக்கு, புயல் காற்றுகளுக்கு ஆண்டவரே விலக்கி தேசம் பாதுகாக்கப்பட தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. பொல்லாத மனுஷர்கள் தேசத்தின் மேல வைக்கிற திட்டங்களை கத்தர் அப்புறப்படுத்தும்படியாய், பொல்லாதவர்களுடைய எந்த செய்கையும் தேசத்துக்குள்ள நடக்காதபடி கத்தர் பாதுகாக்கும்படியாய் கத்தருடைய கரத்துல தேசத்தை தந்து ஜெபிக்கிறப்பா. தேசத்துல ஆண்டவரே காணப்படுகிற எல்லா அடிமைத்தனங்கள், குடிவரியின் ஆவி, வேசித்தனங்கள், விபச்சார பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்பட்டு போக ஜெபிக்கிறப்பா. என் தேசத்துக்கு பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. என் தேசத்துக்கு பரிசுத்தம் வேணும் ஏசப்பா. பரிசுத்த தேவனுடைய ஆளுக வேணுப்பா. சின்ன பிள்ளைகள் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிற நிலைமையில தேசத்துல பல இடங்கள்ல இருக்குதுப்பா. இப்படிப்பட்ட நிலைமைகள் தேசத்தை விட்டு முற்றிலும் அப்புறப்பட்டு போக ஜெபிக்கிறப்பா. தேசத்துல உங்க ஆளுக வந்துடட்டும், பரிசுத்த தேவனுடைய ஆளுக வந்துடட்டும். வன்முறைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கொலைவரியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இரத்தம் சிந்த தீவிரிக்கிற அசுத்த கிரியைகள் தேசத்துல இயேசுவின் நாமத்தில் அப்புறப்பட்டு போக ஜெபிக்கிறப்பா. தேசத்தை நீங்க ஆளுகை செய்ய வாங்கப்பா. எங்க தேசத்தின் மேல உங்க மகிமை விளங்கட்டுப்பா. எங்க தேசம் அப்பா உம்முடையதாய் அறியப்படட்டுப்பா ஆண்டவரே. நீர் ஆளுகிற தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா கரத்துல தந்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேளுங்கப்பா, பதில் வேணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராட வேண்டும். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராட வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானரே என் இயேசு ராஜனே, எஜமானரே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே.
என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கூட நாம் அடுத்ததாக சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபைகளுக்காகவே தேவன் இரத்தம் சிந்தி அந்த சபையை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சபைகளுக்கு விரோதமாக பொல்லாத சத்ரு பலவிதமான காரியங்களை அவன் இந்த கடைசி காலத்தில் செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு கொஞ்ச காலம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நாம் சபைகளுக்காக, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். எனவே இந்த வேளையில் நாம் நம்முடைய சபைகளுக்காக, இன்னும் நம்முடைய சபை அல்லாத இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இன்னும் அநேக சபைகள் எழுப்பப்படவும், சபைக்கு விரோதமாக செய்கிற எல்லா சத்ருவின் தந்திரங்களையும் நிர்மூலமாக்கவும், இன்னும் அநேக வெளியே கிடக்கிற அநேக ஆடுகள் சபைக்குள்ளாக வந்து சேரவும் நாம் இந்த வேளையில் சபைகளுக்காக, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, ஹல்லேலூயா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. மணவாட்டி சபையே ஆண்டவரே அப்பா, நீ சேர்த்துக்கொள்ள வருகிற நாட்கள் மிக சமீபமாயிற்று ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா, எங்கள் சபைகளுக்குள்ள தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. அப்பா, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களில் சபைகளுக்குள்ள ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை, ஐக்கியம் ஆண்டவரே இவைகள் பெருக வேண்டுமே ராஜா. ஆண்டவரே, சபைகளுக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான வேற்றுமை சிந்தைகளை ஆண்டவரே அப்புறப்படுத்தி போடுவீராக. சபைகள் ஆண்டவரே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாய் காணப்பட வேண்டும் ராஜா. ஆண்டவரே, வியாபார நோக்கத்தோடு சபையில் இருந்து என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே இதிலே லாபம் கிடைக்கும் என்று இல்லாதபடிக்கு ஒரு சபை பரிசுத்தமாய் ஆண்டவரே அநேகருக்கு ஒரு ஆண்டவரே சபை முன்னோடியாய் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. சபைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் ஆண்டவரே, பாரம்பரியங்கள், ஆடம்பரங்கள் சபைகளை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் எழுந்தருளி கிரியை செய்ய முடியாத இருக்கிற எல்லா சுத்தமான கிரியைகள், எல்லா விதமான பரிசுத்த கொலைச்சலை உண்டு பண்ணுகிற கிரியைகள் எங்கள் சபைகளை விட்டு மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்னும் ஆண்டவரே எத்தனையோ இடங்கள்ல சபைகள் இல்லப்பா. அநேகர் ஆண்டவரே வீடுகளிலும் மரத்தடிகளிலும் ஆண்டவரை கூடி கூடி ஜெபிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அந்த இடங்களிலெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரா ராஜா. தேவ நாம மகிமைப்படும்படிக்கு ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. சபையை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே இன்னும் பெருக பண்ணுவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ராஜா. அப்பா, இன்னும் சபைக்கு விரோதமாக எழும்புகிற தீய அம்புகள் ஆண்டவரே, எதிராக வருகிற மனிதர்கள் ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களில் சபையை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த கல்லின் மேல் ஆண்டவரே மோதுகிற நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமாண்டவரே, இந்த நாட்களில் சபையை தொடும்போது அவர்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகட்டும் ராஜா. தேவன் உயிரோடு இருக்கிறீர், நீர் மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. சத்ரு எடுக்கிற எல்லா அந்தகார கிரியைகள், அவன் இருளிலே போடுகிற எல்லா திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே சபையை நடத்துகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற உம்முடைய தாசர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும். உண்மையாய் உண்மையாய் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, ஒரு யோசுவாவை போல, ஒரு மோசேயை போல ஆண்டவரே மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்களாய் ஆண்டவரே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆண்டவரே உண்மையோடு உத்தரவாதத்தோடு செய்து முடிக்க
ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க என் தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுப்பீராக ராஜா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் தீ அம்புகள் ஒருவரையும் தாக்காதபடி தேவ பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. சபைகள் நாளுக்கு நாள் பெருகட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே இன்னும் சொல்லப்படாமல் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு அநேக மிஷனரிகள் எழும்புவார்களாக ராஜா. வாலிபர்கள் எழும்புவார்களாக ராஜா. சிறு பிள்ளைகள் எழும்புவார்களாக ராஜா. இன்னும் பல தரப்பட்ட ஆண்டவரே ஊழியங்களை செய்கிற பிள்ளைகள் உண்டப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர. சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பலவிதமான ஊழியங்கள் உண்டப்பா. எல்லா ஊழியங்களிலும் தேவ நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எழுப்புதல் எங்கள் சபைகளில் பற்றி பிடிக்கட்டும் ராஜா. ஆண்டவரே தனி நபருக்குள்ள பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. அது குடும்பத்துக்குள்ள பரவட்டும். அப்படியே சபைகளுக்குள்ளாக தேசத்திற்குள்ளாக கடந்து செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த எழுப்புதல் எங்கள் சபைகளுக்குள்ளே ஆண்டவரே தீவிரமாய் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. அதற்கென்று ஆண்டவரே அநேகர் ஆண்டவரை ஜெபிக்க ஆண்டவரே இன்னும் ஒரு ஜெபசேனை எழும்ப ஆண்டவரே நீ கிருபை செய்வீராக ராஜா. துதி சேனைகளை எழுப்புங்கப்பா. அநேக வாலிபர்களை எழுப்புங்க ராஜா. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க ராஜா. யோசபாத்து நாட்களில் நடந்த ஆண்டவரே ஆராதனைக்கு துதி செலுத்தும்படியாய் ஆண்டவரே அநேகரை நியமித்தது போல இந்த நாட்களிலும் அப்படியாய் சபைகள் எழும்புவட்டும் ஆண்டவரே. தேவநாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ரத்தம் சிந்தி மீட்ட இந்த சபைகள் ஆண்டவரே அது உண்மை உத்தவமாய் கரைதரையற்ற மனவாட்டி சபைகளாய் கடைசி நாட்களில் நீர் வரும்பொழுது ஆண்டவரே உம்மை எதிர்த்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே ஒவ்வொரு சபை இந்த நாட்களை ஆயத்தப்பட, சபை ஜனங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே தாங்கள் மட்டுமல்ல இன்னும் ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி ஆயத்தப்படுத்தி உமக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே எதிர்நோக்கி காத்திருக்க ஆண்டவரே எதிர்நோக்கி வர தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன் சபைகள் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் சபைகளிலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் சபைகளிலே என் கண்கள் காண வேண்டும். Praise the Lord. இப்போதும் நேபாள் தேசத்தின் ஊழியத்துக்காக நாம் செபிக்க போகிறோம். நேபாள் தேசத்தை குறித்து சொல்லுவோமானால் மலைகளும் பள்ளத்தாக்களும் நிறைந்த ஒரு ஏழை தேசம். அந்த தேசத்திற்குள் அந்தகார இருளின் ஆதிக்கம் சூழ்ந்திருக்கிற நிலைமையில் பிரதர் மேத்யூ ஹெவன் டிவி ஃபவுண்டரை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த தேசத்துக்குள் அனுப்பி ஜனங்களை இருளினின்று மீட்டு தேவ ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தவும் இந்த பூமிக்குரிய வசதிகளை வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து கொடுக்கவும் கர்த்தர் திட்டம் பண்ணி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அங்கே 80 நேபாள் மிஷனரிகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 330க்கு மேற்பட்ட நேபாள் பிள்ளைகள் அந்த இடத்துல இந்த ஊழியத்தின் மூலம் பயனடைந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே 32க்கும் மேற்பட்ட சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கல்வி ஸ்தாபனம் நிறுவப்பட்டிருக்கிறது. 3000 பிள்ளைகளுக்கு மேலான பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற உபகரணங்கள் கொடுத்து அந்த பிள்ளைகளை கல்வி கொடுக்க உதவி செய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே 5000 குடும்பங்களுக்கு
5000க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் பலவிதமான நிவாரணப் பணிகள், பலவிதமான உதவிகளை செய்து அதிகமாய் அந்த ஜனங்களை, அந்த உலகத்தின் தேவைகளை சந்தித்தும் அவருடைய ஆத்தும தேவைகளை சந்தித்து வருகிற இந்த நேபாள் ஊழியத்துக்காக, இந்த தரிசன ஊழியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இப்போது எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நேபாள் தேசத்தை நீர் ஆண்டவரே நேசித்து அந்த தேசத்தின் மேல் உம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். அந்த ஏழை ஜனத்தின் மேல் கண்ணோக்கமாய் இருந்து ஆண்டவரே அதற்குள்ள உம்முடைய ஊழியத்தை அழைத்து சென்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஜனங்களை ரட்சித்து அனுதினமும் சபையில் சேர்த்து வருகிற தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அங்க எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே அப்பா பாவத்தின் படுகொலியில கிடக்குறாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. வசதி வாய்ப்புகள் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றாட உணவுக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேபாள் ஊழியத்தின் மூலம் அவர்கள் கை தூக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அதற்காக ஸ்தோத்திரம் உதவி செய்கிற குடும்பங்களை கர்த்தருடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதியும். இன்னும் அநேகரை எழுப்பி தாங்க ஆண்டவரே. இன்னும் அநேகரை கொண்டது நேபாளுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் உதவி கரத்தை நீர் நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலம் செய்கிற ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேபாள் தேசத்தின் ஜனங்களை கொண்டே இந்த ஊழியத்தை நீர் கட்டி உயர்த்த போகிறதற்காக நன்றி அப்பா. அநேக சபைகளை எழுப்பி ஆண்டவரே அதை மகிமையாய் நீர் வெற்றி சிறக்க பண்ண போகிறதற்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பிரதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த பகுதிகளில் கடந்து சென்று அப்பா அப்பா மழையிலும் குளிரிலும் அப்பா வெயிலிலுமாக தன் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற மகனுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. அத்தனை தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அநேகரை அப்பா இந்த ஊழியத்தில் நீங்க எழுப்பி பயன்படுத்துங்க. தாழ்த்தி உங்க திருக்கரங்களிலே தருகிறோம். நேபாள் தேசம் உம்முடையதாகவே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பாருக்கட்டும் பாருக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. பாருக்கட்டும் பாருக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்தபடியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் ஆங்காங்கே இருந்து இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக அலுவல்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோன்னு சொல்லி உங்களுடைய வேலைகளை அனைத்தையும் ஒதுக்கி கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறீங்க தெய்வ பிள்ளைங்களே. கர்த்தரை உங்களை அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த நேரத்தை ஒதுக்கிவிட்டு
இந்த நேரத்தில் ஒற்றுமையாக ஆங்காங்கே இருந்து தேசத்துக்கென்றும் கர்த்தருடைய சபைகளுக்கென்றும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க உங்கள் நேரத்தை ஒதுக்கின உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் உங்கள் இருதயத்திலே நீண்ட நாட்களாக தேவனுடைய சமூகத்தில் வைத்து போராடி கொண்டிருக்கிற காரியங்களை முன்வைத்து நாம் ஜெபிப்போமா? இந்த நேரத்திலும் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்கள் இருதயத்தின் பாரத்தை ஊற்றுகிறோம் ஆண்டவரே. நெடு நாட்களாக கர்த்தாவே இந்த காரியத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்தை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. எங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அதை வைத்திருக்கிறோம்ப்பா. யார்கிட்டத்திலையும் நாங்கள் ஷேர் பண்ணலப்பா. ஷேர் பண்ணாலும் ஒருவேளை அவங்க எங்களை பார்த்து நகைக்கலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான காரியங்கள் எங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருக்கிறதப்பா. அந்த காரியங்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம். அடுத்தவங்கள் கேட்பதற்கோ அடுத்தவர்கள் பார்ப்பதற்கோ அந்த அல்லப்பா, எங்கள் அறை வீட்டுக்குள்ளாக நாங்கள் இருந்து இந்த காரியத்தை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் பாம சோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே விசுவாசத்தோடு இந்த காரியத்தை ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம். எங்கள் உலகத்தில் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே திக்கற்றவர்களாய் விடைன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அநேக நாட்களாய் இந்த காரியம் எங்களை இருதயத்தில் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதப்பா. எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அங்கலாய்த்து போய் கர்த்தாவே, திடனற்று போய் கர்த்தாவே, பலனற்று போய் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் இந்த காரியத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உள்ளந்திரங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தின் காரியத்தை இந்த மத்தியான நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் கர்த்தாவே. உலகத்தின் மனுஷரிடத்தில் அல்ல அப்பா, அண்ட சராசரங்களை உண்டாக்கின என் கர்த்தாதி கர்த்தரிடத்தில், என் ராஜாதி ராஜாவுடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் அப்பா. பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருக்கிற எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரே நீர் கேட்டு ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே வெளியரங்கரமாக கர்த்தர் எங்களுக்கு பதிலை தரப்போறபடினாலும் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சோத்திரிக்கிறோம் தேவனே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற விண்ணப்பத்துக்கு ஆண்டவரே நீர் வெளியங்கரமாக மக்கள் கண்டு ஆச்சரியப்படுகிற விதமாக ஆண்டவரே இது எப்படி நடந்தது சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பதிலை நீ தரப்போறபடினாலும் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உலகத்து மனுஷரை பார்த்து அல்ல ஆண்டவரே, எங்களை படைத்த உண்மையே நோக்கி இருக்கிறோம் அப்பா. எங்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு பதிலை தந்தப்பா. எங்களை இருதயத்தை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அப்பா எங்கள் தலையை கர்த்தர் என்னால் அபிஷேகம் பண்ண போறபடினாலும் சோத்திரிக்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். Thank you, Father. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த மத்தியான நேரத்தில் ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து அல்லது யூடியூப் மூலமாக நாம் பார்க்கும்படியான ஒரு கிருபை தேவன் தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை,
ஹெவன் டிவி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அநேகர் சாட்சியில் எழுதியிருக்கிறீர்கள். இன்னும் அநேகர் எங்களுடைய வியாதிகளுக்காக, கடன் பிரச்சனைகளுக்காக ஆமென் ஜெபியுங்கள் என்று எழுதியிருக்கிறீர்கள். ஆமென். அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களில் யாராவது வியாதியோடு அல்லது பிரச்சனையோடு இருப்பீர்களானால் அதை கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதே போல் ஹெவன் டிவிக்கு என்று அநேக தேவைகள் உண்டு. கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கும்படியாகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கண்களை மூடி கர்த்தாவே இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்தவர்களை ஒருபோதும் கைவிடாத நேசர் நீர் என்று சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம் உள்ளத்தை ஊற்றுவோமா? அன்பின் பரலோக தந்தையே, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று உங்கள் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது ராஜா. நீண்ட நாட்களாக பிள்ளைகள் காத்திருந்த ஆண்டவரே ஜெபிக்கிற காரியங்கள் உண்டு. இன்னும் ஆண்டவரை ஜெபித்து அவங்க ஆண்டவரே விடுதலை பெற்றிருக்காங்க ஆண்டவரே. அதற்காக நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் விடுதலை எடுக்க வேண்டிய இடத்துல விடுதலை எடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நல்ல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இப்பொழுது அப்பா இந்த ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. ஹெவன் டிவிக்கு தேவைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கிற தேவன் அப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும் போது அவர்களும் முன் வந்து இந்த ஹெவன் டிவி தேவைகளை சந்திக்க கர்த்தர் எங்களுடைய இருதயங்களில் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்ற நன்மைகளை எப்படி சொல்லாதிருப்பது ராஜா? பெற்ற நன்மைகளை சொல்லவும் நன்றி செலுத்தவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்கும்படி கிருபை தாருங்க. வேதம் சொல்லுகிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறது ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். அன்று தாவீது ஆமென் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி ஆமென் ஆத்துமாவை நோக்கி தேவனை ஸ்தோத்தரிக்க செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில என் தகப்பன் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்ப எல்லா தேவையும் கர்த்தர் சந்திங்க. மீடியாத்தில் இருக்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ப்ராஜெக்ட்ல இருக்கவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் ஹெவன் டிவி ஹெவன் ஷார்ட் கார்டனுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆமென் ஃபீட் நேபாள், ஃபீட் நேஷன் ஆண்டவர் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் என் தகப்பனுடைய கருத்தில் தருகிறோம். என் தகப்பன் பொறுப்படுப்பீராக ராஜா. அப்பா, இந்த ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த சிறியவர்களுக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க. அப்பா, நாங்கள் உம்மிடத்திலிருந்து வாங்கினதை உமக்கே கொடுக்க கிருபை தாருங்க. இது எங்கள் கைபலமோ எங்களுடைய கிரியை செய்தது அல்ல, நீங்க கொடுத்தது ஆண்டவரே. உமக்கே செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியா நேரம் கர்த்தருடைய வல்லக்கரம் கூட இருக்கும்படியா எங்களுக்காக மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. 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 எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை இந்த ஸ்க்ரீனில் காண்கிற நண்பருக்கு நீங்கள் எழுதுங்க. நாங்களும் ஆண்டவருக்கு ஆமென் நன்றி செலுத்தவும் இன்னும் அநேகர் ஆண்டவருக்குள்ளே வரவும் அது காரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.